வந்து ஒரு ராத்திரி தூங்கி எழுந்திருச்சிட்ட. ஆனா இது வரைக்கும் நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறியே. ஏதாவது பேசு சந்தியா. நீ இப்படி அமைதியா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் உன் புருஷனை கூட்டிட்டு வரல? அவர் கூட எதுவும் சண்டையா? இல்ல மாமியார் கூட சண்டையான்னு மனசு பதறி போகுது. என்ன எதுன்னு வாயை திறந்து பேச. சந்தியா, எல்லாம் உங்களாலதான். எனக்கு என்னமோ நீங்க சொன்ன பொய்யெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் வாய் மூடி சுமாரு. இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட். நம்ம கொஞ்ச நேரம் சமாளிச்சிட்டா போதும். நம்ம அமெரிக்கா போய் சேர்ந்துருவோம். அது வரைக்கும் அவகிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தா போதும். நீங்க உங்க தங்கச்சிக்கு செஞ்சது பச்சை துரோகம். படிச்ச இவளை படிக்காத ஒரு மாப்பிளைக்கு கட்டி வச்சு 2 சைட்லயும் பொய்யா சொல்லி வச்சிருக்கீங்க. அதுக்கு என்னையும் வலுக்கட்டாயமா உடனே ஆக்கிட்டீங்க. சந்தியா இப்ப இருக்கிற கோவத்தை பார்த்தா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் தான் எனக்கு தோணுது. சந்தியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க 2 பேரும் ஏர்போர்ட் கிளம்பணும். கிளம்பி வந்து நானே உன்னை வந்து பாத்துட்டு போலாம் தான் நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. ஆனா வந்ததுல இருந்து பேசாம இருந்தா எப்படிமா? எதை பேசணும்? என்ன பேசணும் சொல்லு, பேசுவோம். என்ன சந்தியா, இப்படி பேசினா நான் என்ன சொல்றது? சொல்லு. உனக்கு தான் போய் சொல்றது கை வந்த கலையாச்சு. எதையாச்சும் அடிச்சு விடு. என் அண்ணன் எனக்கு நல்லதுதான் பண்ணுவான், உண்மையதான் சொல்லுவான்னு நம்புறதுக்கு உன் தங்கச்சி நான் தான் ஒரு பைத்தியக்காரி இருக்கேன். இங்க பாரு சந்தியா, நீ ஏதோ கோவமா இருக்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாள் சரியாயிடும். நீயும் எங்க கூட ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு வரலாம்ல? நான் என்ன பச்சை குழந்தையா? இந்த ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் ஏரோப்ளைனை காட்டி என்ன சமாதானப்படுத்த போறியா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு நான் உன்கிட்ட கேட்டேனா? இல்ல நான் உன்னை கட்டாயப்படுத்தினா? எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம் தான் நான் தலையில அடிச்சுக்கிட்டேனே. ஓ அவசரத்துக்கு நீ அமெரிக்கா போகணுங்கிறதுக்காக ஏன் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிருக்க? உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஒரு கல்யாண தரகர் கூட இவ்வளவு கேவலமான மோசமான பொய்ய சொல்ல மாட்டாரு. ஆனா நீ சொந்த தங்கச்சியோட கல்யாணத்துல எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்க. எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு? படிப்பு வாசனையே இல்லாத, எந்த நேரமும் கரண்டியும் கையுமா தெரியற ஒருத்தனுக்கு என்ன கட்டி கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு படிப்புல எவ்வளவு ஆசை இருக்கு. நான் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு எல்லாம் உனக்கு தெரியும். நான் ஐபிஎஸ் ஆகணுங்கிறது மட்டும்தான் என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம். ஆனா ஐபிஎஸ்னாலே என்னன்னே தெரியாத ஒருத்தருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கு. அவர் படிச்சது வெறும் 4ஆம் கிளாஸ். எனக்கு புத்தகம் தான் உலகம். அவர் புத்தகத்தை கிழிச்சு ஸ்வீட் மடிச்சு கொடுக்கறாரு. ஆனா எம்பிஏ படிச்சிருக்காருன்னு போய் சொல்லிருக்க. உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு நீ அமெரிக்கா போ, ஐரோப்பா போ, இல்ல நாசமா போ. ஆனா அதுக்காக ஏன் வாழ்க்கைய பணைய வைக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தா? நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பத்தோட அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும். அதுக்கு ஏன் வாழ்க்கைய பலி கொடுப்பியா? நீ சுயநலக்காரன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு சுயநலமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு பேரு சுயநலம் இல்ல, சீட்டிங். நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது இல்ல சத்யா. அத கூட பிறந்த தங்கச்சிக்கே செஞ்சிருக்கே. என் வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இத்தனைக்கும் அந்த குடும்பத்துல படிக்காத பொண்ணுதான் வேணும்னு தெளிவா சொல்லிருக்காங்க. நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன்.
அவங்க எந்த பொய்யுமே சொல்லல. அவங்க பையன் படிக்காதவரு, அதனால படிக்காத பொண்ணா தேடி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் படிக்காதவன்னு பச்சையா போய் சொன்னது நீ. அது மட்டுமா, நான் எல்லா வீட்டு வேலையும் செய்வேன்னு வர சொல்லிருக்கேன். இந்த வீட்ல சமையல் கட்டு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என் தங்கச்சி 2 வீட்டு வேலையை ஒத்தாளா செய்வான்னு சொல்லிருக்க. எந்த நம்பிக்கையில போய் சொன்ன நீ? இப்போ எல்லா வேலையும் என் தலையில ஏத்துறாங்க. நீ வந்து செய்வியா? நீ வந்து சமைப்பியா? நீ வந்து துணி துவைப்பியா? சொல்லு. அந்த வீட்ல பொண்ணுங்களுக்கு மதிப்பே இல்ல. மருமகளை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. குடும்பமே சேர்ந்து வேடிக்கை பாக்குறாங்க. அது தெரியுமா உனக்கு? ஆயிரம் இருந்தாலும் என் மனசுல உனக்கு நான் என் அண்ணங்கிற இடத்தை கொடுத்து வச்சிருந்தேன். அப்பா அம்மா இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் உன்னை நான் அந்த இடத்துல வச்சு பார்த்தேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவன்னு நிரூபிச்சிட்ட. நீ பாட்டுக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அமெரிக்கால போய் ஜாலியா இருப்ப. என் புருஷன் வீட்டுக்காரங்களுக்கு நான் படிச்சவங்கிற உண்மை தெரிஞ்சா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சியா? யானி, உங்களுக்கும் இந்த உண்மை எல்லாம் தெரியும்ல? நீங்களும் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல? இல்ல சந்தியா, எனக்கு முன்னாடியே தெரியாது. கல்யாண மண்டபத்துல வச்சுதான் தெரியும். எப்படியும் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுதா இல்லையா? அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீ? நான் உங்ககிட்ட நாத்தனாருங்கிற முறையில என்னைக்காச்சும் நடந்திருக்கேனா? ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே பேசி பழகி இருக்கோம். அண்ணி, நீங்களும் அண்ணி என்னை ஏமாத்துனீங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆனா என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி சிரிச்சு பேசும்போது உங்க மனசு குற்ற உணர்ச்சியில குத்தலையா அண்ணி? வாழ்க்கையில நாம யார அதிகமா நம்புறோமோ அவங்கதான் முதுகுல குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில அது ஏன் வாழ்க்கையில நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அமெரிக்காவுக்கு பறக்க போறீங்கல்ல? உங்களுக்கு என்ன, ஜாலியா கிளம்பி போங்க. இங்க சிக்கி சீரழிய போறதெல்லாம் ஏன் வாழ்க்கை தானே? அப்படிலாம் இல்ல சந்தியா. நான் இப்ப கூட இவரை திட்டிட்டு தான் இருந்தேன். இப்ப திட்டி என்ன அண்ணி பிரயோஜனம்? ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் வேடிக்கை பார்த்துட்டு நான் உன்னை அப்பவே காப்பாத்தணும்னு நினைச்சேன்னு சொல்றதுல ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? என் வாழ்க்கையில நீங்க 2 பேருமே இப்படி விளையாடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சந்தியா, வாங்க. என்ன மச்சான், என்ன நடக்குது? வாங்க வாங்க மாப்பிள்ள, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆ நேத்து சந்தியாவோட நீங்களும் வருவீங்கன்னு நினைச்சோம். ஆ வந்திருக்கணும்க்கா. அவங்களுக்கு கூட நான் வரலன்னு கோவம். கடையை திறந்ததுக்கு அப்புறம் மூடிட்டு வர முடியாது இல்லையா? அதனால தான் நான் இப்போ வந்தேன். அது சரி, கடை வச்சிருக்கிறவங்க நினைச்சா உடனே எங்கேயும் கிளம்ப முடியாது இல்லையா? வாங்க மாப்பிள்ள, சாப்பிடலாம். ஜென்னி வாங்க. சாப்பிட இல்ல. ஆ, வாங்க. ம். ஆ நீங்க வருவீங்கன்னு தெரியாது. சந்தியாவும் எதுவும் சொல்லல. இல்லனா நான் நான்வெஜ் ஏதாவது சமைச்சிருப்பேன். ஐயோ, பரவாயில்லைங்க. உங்க கையால சமைச்சு போடுறீங்கல்ல, அது பத்தாதா?
அப்புறம் மாப்பிள்ள சந்தியா கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். நாங்க இந்த வீட்டை வித்துட்டோம் மாப்பிள்ள. நாங்க அமெரிக்கா கிளம்புறோம். வித்துட்டீங்களா? என்ன மச்சான் சொல்றீங்க? நீங்க அமெரிக்காக்கு போறீங்கன்னு தெரியும், அதுக்குன்னு வீட்டை எதுக்குங்க விற்கணும்? அது வந்து மாப்பிள்ள, அப்பா அம்மா இருந்தா பரவாயில்ல, சந்தியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்களும் கிளம்பிட்டா பாத்துக்க ஆள் இருக்காதுல்ல மாப்பிள்ள, அதான் மாப்பிள்ள வித்தாச்சு. குடியிருந்த வீட்டை போய் வித்துட்டீங்களே மச்சான். இத்தனை வருஷமா இருந்திருப்பீங்க. அம்மா அப்பா நீங்க சந்தியான்னு ஒரு குடும்பமா இருந்த வீடு இல்ல அது. எவ்வளவோ நல்லது கெட்டது நடந்திருக்கும். ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது குடும்பத்துல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அதை போய் வித்துட்டீங்க. வித்து பத்திரம் முடிச்சாச்சா? முடிஞ்சிச்சு மாப்பிள்ள. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் தானே கிளம்பி போறீங்க? ஆமாங்க, 2 பேரும் தான். சந்தியா தான் பாவம். நீங்களும் இல்லைன்னா ரொம்ப ஏங்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்க 2 பேர் மட்டும் தானே. சரி, பரவாயில்ல. எல்லாரும் அவங்கவுங்க பொழப்ப பார்க்கணும்ல. சொந்தம் பந்தம்னு ஒண்ணு மண்ண உட்காந்துருந்தா வாழ்க்கையில மேல போக முடியாதுல்ல. அதுவும் ஒரு வகையில சரிதான். என்னங்க ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ணனும் அண்ணி வெளிநாட்டுக்கு போறத நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? எல்லாம் சரியாயிடும், விடுங்க. சாப்பிடுங்க. என்ன மயிலு, காய்கறி எல்லாம் அரிஞ்சிட்டியா? கேரட் மட்டும் வெட்டிட்டு இருக்கேன். தோ இப்ப முடிஞ்சிரும். சரி வை, நானே பாத்துக்கிறேன். மா, நான் வேணா இன்னைக்கு சமைக்கட்டுமா? எதுக்கு? சாம்பார் வைக்க சொன்னா ரசம் வைப்ப, கூட்டு பண்ணிடுனா குழம்பு பண்ணுவ. ஒண்ணு வேணாம், நானே பாத்துக்கிறேன். சரி சரி. அர்ச்சனாமா வேணா வர சொல்லட்டுமா? உனக்கு என்ன வேலை சொல்றனோ அதை மட்டும் செய். வேண்டாம், நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். அத்தை, நானே சமைக்கிறேன். எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க போய் உட்காருங்க. உன்னை இங்க யாரும் கூப்பிடலையே, உன் வேலைய பாத்துட்டு போ. அத்தை, வேணும்னா என்ன ஒரு அடி கூட அடிச்சுக்கோங்க அத்தை. அப்பவாச்சும் உங்க கோவம் போகும். வீட்ல எந்த வேலையும் செய்யாம எப்படியத்த இருக்க முடியும்? பத்மா தியேட்டர்ல புது படம் போட்டிருக்காங்கல்ல, உன் புருஷனை கூட்டிட்டு சீக்கிரம் கிளம்பு, படம் ஆரம்பிச்சிட போறான். போ. அத்தை ப்ளீஸ், அது தெரியாம ஒரு தடவை நடந்துருச்சு, இன்னொரு தடவை நடந்துக்க மாட்டேன். நான் சமைக்கிறேன். ஒன்னும் தேவையில்லம்மா, இனிமே இந்த வீட்ல நீ சமைக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா வேலையும் சந்தியா பாத்துக்குவா. இனிமே சமையல் கட்டு சந்தியாவோட பொறுப்பு. என்ன சிவகாமி, ஹால்ல ஒருத்தரை கூட காணோம், எல்லாரும் இங்க இருக்கீங்களா? ஏன், என்ன விஷயம்? என்ன சிவகாமி நீ சமைக்கிற? ஒண்ணுக்கு 2 மருமகளை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு உனக்கு தலையெழுத்தா? இதுக்கு என் வீட்டுல எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கே. ஒண்ணுக்கு 2 மருமகளை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு உனக்கு தலையெழுத்தா? ஒத்த மருமகளா இருந்தாலும் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வேலை விடாம எல்லாத்தையும் செஞ்சு வீட்டை கழுவி தொடச்சு சுத்தமா வச்சுட்டா. எனக்கு எந்த வேலையும் இல்லை.
நீங்க உர ஊத்துறதுக்கு தயிர் கடன் வாங்க தானே வந்திருக்கீங்க? ஆமா, எப்படி மயில கண்டுபிடிச்ச? பார்த்தாலே தெரியுது. கொடுங்க. ஏன் சிவகாமி, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டனே. நீங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள திருடம் பூந்துட்டானாமே, உண்மையா? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அட என்ன சிவகாமி, நீ பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு இது கூட தெரியாம போயிடுமா என்ன? கேட்டதுமே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆளானப்பட்ட உன் வீட்டுக்குள்ளேயே திருடம் பூந்துட்டானா நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். என்னங்க குடிங்க, சீக்கிரம் போய் உர ஊத்துங்க, இல்ல பால் கெட்டுப்பட போகுது. ஒருமா ஏன் சிவகாமி, 3 ஆம்பளை பையன், ஒரு பொண்ணு, 2 மருமக, பத்தாததுக்கு இந்த வேலைக்கு மயில் வேற. இத்தனை பேர் இருக்கிறப்ப எப்படி திருட்டு போச்சு? சரி சிவகாமி, மத்த கதையை நாம அப்புறமா பேசிக்கலாம். நான் கிளம்புறேன். போய் தொலைஞ்சிட்டாடா. இப்படி எதுக்கு அழுகுற? அவளே சமாதானம் ஆயிட்ட போல தெரியுது. கிழிச்சா உங்ககிட்ட வந்து சொன்னாலா நான் சமாதானம் ஆயிட்டேன்னு? அவ ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்களோட சேர்ந்து நானும் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன். நினைச்ச உடனே சரி பண்ணிக்கிற தப்பா இது? சத்தம் போடாத, வெளியில மாப்பிள்ள வர இருக்காரு. நீங்க பேசாதீங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே நான் அப்பவே சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? அவ சரியா தானே கேக்குறா. நாம கிளம்பி போயிடுவோம். நாளைக்கு பிரச்சனை வந்தா அவளுக்கு தானே வரும். ஜனனி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. இதுதான் வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டு நல்லபடியா வாழ்ற வழிய பாருன்னு சந்தியா நீ எடுத்து சொல்லு. நீயும் சேர்ந்துக்கிட்டு என் மேல கோவப்படாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். நாம இப்ப கிளம்பணும். சந்தோஷமா வர வழிய பாரு. வாழ்க்கையே போச்சு. வாழ வேண்டிய வயசுல, நினைச்சதை செஞ்சு முடிக்க வேண்டிய வயசுல, யாருமே இல்லாத அனாதையா தன்னந்தனியா நிக்கிறேன். அம்மா அப்பா, பேசாம நீங்க போன இடத்துக்கே என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். இது காட்டுங்க. அது ஒண்ணும் இல்ல. அட பரவாயில்ல, காட்டுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. அட ஏங்க, பரவாயில்ல காட்டுங்க. இல்ல பரவாயில்ல. என்னங்க இது? நிறைய படிச்சவங்கலாம் அவங்க வீட்டில் இந்த மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்களே. ஆமா, இது எது உங்களுக்கு? ஓ, என்ன போல இந்த மாதிரி உங்களுக்கு போட்டோ எடுத்து வைக்கிறதுல ஆர்வம். நான் கூட வீட்டில் இப்படிதான் விதவிதமா போட்டோ எடுத்து ஆல்பம் போட்டு வச்சிருக்கேன். யாராவது பார்த்தாங்கன்னா நான் ரொம்ப படிச்சவன் நம்பிடுவாங்க. இந்த போட்டோவை பார்த்தா உங்களையும் நிறைய படிச்சிருக்கீங்க நம்பிடுவாங்க. ஆமா, இந்த போட்டோவை நீங்க எந்த ஸ்டுடியோ எடுத்தீங்க? இல்ல ஏன் கேக்குறேன்னா, நானும் எத்தனையோ ஸ்டுடியோக்கு போய் விதவிதமா போட்டோ எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஒருத்தன் கூட எடுத்து கொடுக்கல. எந்த ஸ்டுடியோன்னு அப்புறமா சொல்லுங்க. நான் இந்த மாதிரி போட்டோ எடுத்து ஆல்பமா எடுத்து வச்சுக்கிறேன்.
அப்புறம் எனக்கு ஒரு ஆசைங்க. நம்ம 2 பேரும் ஜோடியா போய் நான் கலெக்டர் மாதிரி, நீங்க இந்த பெரிய இந்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒண்ணா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்ல மாட்டி வச்சிருவோம். சூப்பரா இருக்கும்ல? நல்லா இருக்கும். மாப்ள ஆ வாங்க போலாம். நல்லா இருக்கு. வாங்க.